ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் டெல்லியிலேருந்து ஹைதராபாத் போயிருக்கோம். போகும்போது அங்கே எங்கே தங்கியிருக்கோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அங்கே கெஸ்ட் ஹவுஸ் கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ் புக் பண்ணியிருந்தோம். அங்கே தான் தங்கியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு வாரம் தங்கியிருந்தோம். ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா, போன வருஷம் வெறும் 250 ரூபா தான் கொடுத்தோம். இந்த தடவை விலை ஏறிடுச்சு அப்படின்னால 1500 ரூம் பயங்கர பெருசாக இருந்தது. அவ்வளோ பெரிய ரூம், அத்தனை வசதிகள் இருக்குது. உங்களுக்கு வெளியில் தங்குறதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, வெளியில் தங்கினா நமக்கு பாதுகாப்பு கிடையாது. இங்கே பார்த்திங்கன்னா செக்யூரிட்டியே ஒரு 10 கெஸ்ட் ஹவுஸ் வாசலில் ஒரு செக்யூரிட்டி, அதுபோக மொத்தமாக இருக்குது 10-15 செக்யூரிட்டி, ஏகப்பட்ட செக்யூரிட்டி இருக்குது. யாரும் உள்ளே ஒருத்தர் கூட உள்ளே உங்களுக்கு வந்துட முடியாது. அவ்வளோ ஒரு பாதுகாப்பு. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல் செடியும் அதுவும். இன்னும் நான் பாதி தான் எடுத்திருக்கேன், பாதி எடுக்கவே இல்லை. வெளியில் சுத்த போகிறதுனால டைம் இல்லை. எங்கே பார்த்தாலும் மரங்களும் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க. இதுதான் கெஸ்ட் ஹவுஸ் வாசல். எங்கே பார்த்தாலும் மரங்கள் செடிகள் பார்க்குறதுக்கே அவ்வளோ இருக்குது. ஏகப்பட்ட பறவைகள் சத்தம் கேட்டுக்கிட்டு அவ்வளோ அமைதியாக அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கிடைக்க உண்மையிலே கொடுத்து வச்சுருக்கோன்னு சொல்லலாம். நான் என்ன சுற்றியே போகல, எனக்கு டைம் இல்லை. அதனால் நான் சுற்றியே போகல. சும்மா முன்ன உள்ளது மட்டும்தான் எடுத்தேன். இந்த சைடு அந்த சைடு பூக்களும் மரங்களும் பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா அப்படி இருக்குன்னா நான் எடுக்கலை. சரி, இப்போதைக்கு கொஞ்சம் எடுத்து போடுவோம். வீடியோவும் 500 கிட்ட ஆயிடுச்சு, எக்கச்சக்கம் ஆயிடுச்சு. சரி, இப்போதைக்கு நம்ம எடுத்து போடுவோம். வாக்கிங் போனோம்னாலும் உங்களுக்கு 2 வேளையும் வாக்கிங் போய்க்கலாம். நிறைய ஏக்கர் கணக்கில் பெருசாக விரிஞ்சிருக்கு. கெஸ்ட் ஹவுஸ் உங்களுக்கு பாதுகாப்பு. மிச்ச இடத்துல தங்கினா பாதுகாப்பு இருக்காது. ஆனால் இங்கே அவ்வளோ பாதுகாப்பு. இருந்தாலும் வாசலில் உள்ள பார்க்க மட்டும்தான் வாசலில் உள்ளது மட்டும்தான் எடுத்தேன். இன்னும் நிறைய டைம் இருந்தால் கண்டிப்பாக இங்கேருந்து வீடியோ போடலாம். நிறைய கண்டென்ட் கிடச்சிதுன்னா உங்களுக்கு வீடியோ போடலாம். டைம் கிடையாது தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருப்பேன். வாசல் பக்கம் இருக்குது, அங்கே தான் எடுத்தேன். எங்கே பார்த்தாலும் செடி கொடி மரம் எவ்வளோ அருமையாக இருக்கும். அது இப்போ மழை வேறு, டெய்லி மழை பெஞ்சனால பச்சை பசேல். இன்னும் பார்க்குறதுக்கு குளிர், லேசாக குளிருது. குளிர் தாங்க முடியாதவங்களுக்குலாம் இங்கே இருக்க முடியாது. இப்போ அந்த குளிரும் வந்தாச்சு. சும்மா காலை நேரத்தில் அப்படியே வாக்கிங் போகிற மாதிரி போகலாம். சாயந்தரம் மணிக்கு போகலாம். அப்படி தான் போனேன். போகும்போது தான் சரி கெஸ்ட் ஹவுஸ் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். இந்த கெஸ்ட் ஹவுஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு அவ்வளோ பெரிய ரூமை உங்களுக்கு காட்டலை. பெரிய ரூமு. இது வாசலில் உள்ளது தான் எடுத்துருக்கேன். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும். எங்கே பார்த்தாலும் பறவைகள் கத்திக்கிட்டே இருக்குது. காலையிலையும் சரி சாயந்தரமும் சரி எப்போ பார்த்தாலும் பறவைகள் அப்படியே சத்தம் அப்படி வந்துக்கிட்டே இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது சொல்லலாம். இந்த ரூமுக்கு வரவே மனசில் வெளியிலே சுற்றிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் எங்கே பார்த்தாலும் அப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. செடிகளை வளர்க்காத பெரிய விஷயம் கிடையாது. ஃபுல்லாக டெய்லி பெருக்கி குப்பைகளை போட்டு, அப்புறம் இங்கெல்லாம் நம்ம வெளியில் போனால் கூட சாவியை வாங்கி வச்சு ஃபுல்லாக பெட்டெல்லாம் மாற்றிடுறாங்க. பெட்ஷீட்லாம் மாற்றி எல்லாமே அதுமாதிரி எல்லாருக்கும் இவங்களுக்கு சாப்பாடு டீ எல்லாமே இங்கே வசதிகள் இருக்குது. எல்லா வாசலில் பாருங்கள் கெஸ்ட் ஹவுஸ் வாசல். கெஸ்ட் ஹவுஸ் வாசலில் எவ்வளோ அழகாக இருக்கும். உங்களுக்கு காலையில் 9 மணிக்கு எல்லோரும் கவர்மெண்ட்டில் வேலைக்கு வந்துடுறாங்க. இங்கே ஆஃபீஸ் இருக்குது, படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஹாஸ்டல் எல்லாமே இருக்குங்க. அவங்க எல்லோரும் இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. நல்லா கூட்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் சாயந்தரம் 5 மணிக்கு மேலே எல்லோரும் போயிடுறாங்க. காலைல 9 மணிக்கு வந்தவங்க 5-6 மணிக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். எந்நேரமும் கூட்டமாக இருக்கும், பயமே கிடையாது உங்களுக்கு. ஃபுல்லாகவே இங்கே கேண்டீன் இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது.
இது கெஸ்ட் ஹவுஸ் வாசல். இங்கே வந்து நல்லா உங்களுக்கு போடலாம். இப்போ பார்த்து எதுவும் வர மாட்டேங்குது. பேசணும்னு சும்மா வீட்டில் பேசுகிற மாதிரி இங்கே போய் பேசி போட்டால் உங்களுக்கு எக்கச்சக்கம் இருக்கும். பின்னால் செடி எவ்வளோ அருமையாக இருப்பாங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. ஃபுல்லாக ஹைதராபாத் ஃபுல்லாக தீபாவளி அன்றைக்கி வந்ததுனால நிறைய கோயில்களுக்கெல்லாம் போனோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்ரீசைலம் போயிட்டோம். 2-3 நாள் போயிட்டு அங்கேயும் மழை தான். அப்புறம் நேற்று வந்து இங்கே ஒரு கோயில் இருக்குது, திருப்பதி கோயில் வந்து இருக்குது, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் நேற்று. அப்புறம் இன்றைக்கி வந்து சினிமா புக் பண்ணியிருக்கோம். பைசல் படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதனால் அந்த படம் போகிறோம் சாயந்தரம். நாளைக்கு ஒரு நாள் ரெஸ்ட்டு, மறுநாள் காலையிலே கிளம்பி போக போகிறோம். ரொம்ப அருமையான ஒரு ட்ரிப்புன்னு சொல்லலாம். நமக்கு நாங்கள் வந்தது வரோம் விட்டு 1 வாரம் வந்து தங்கியிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னும் நிறைய இருக்குது, கண்டிப்பாக எடுத்து போடுறேன், மறக்காமல் பாருங்கள். ரூமுக்குள்ளே வர மனசில் சொல்லலாம், சுற்றி வர அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த வீடியோ இங்கே பாருங்க, வாசலில் வந்து மகிழம்பூ மரம் வச்சுருக்காங்க. அங்கே மகிழம்பூவாக கொட்டியிருக்கு, அவ்வளோ வாசனையாக இருக்குது. மகிழம்பூ மரம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே மழை வேறு பெய்யுது. பால்கனி பெருசாக வந்து 2 கொடியும் கட்டி கொடுத்துருக்காங்க பால்கனியில். அதனால் துணியை துவைச்சி நீங்கள் கொடியில் போட்டுக்கலாம். தீபாவளி அதனால் யாருமே வந்து தங்கலை, நாங்கள் மட்டும்தான் தங்கியிருக்கோம். மொத்தமே பார்த்து 15 ரூம் தான் இருக்குது கெஸ்ட் ஹவுஸில், யாரும் தங்கலை. நேற்று தான் ஒருத்தவங்க வந்தாங்க. எனக்கு தீபாவளி அப்படின்னால எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் கொண்டாடிட்டாங்க, யாருமே வரல. நேற்று தான் வந்து ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க. மற்றபடி வந்து எப்போவுமே 2-3 பேர் தங்கியிருப்பாங்க. இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான், 6, 12, 15 ரூம் தான் இருக்கும். ஏன்னா பெரிய ஆஃபீஸர்ஸ் அவங்க மட்டும்தான் வந்து வருவாங்க, வேறு யாரும் வர மாட்டாங்க. இங்கே வந்து அப்படி வந்து எல்லோரையும் வந்து இங்கே பாதுகாப்பு இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா யாரும் வந்து அவ்வளோ ஈஸியாக தங்க முடியாது. கெஸ்ட் ஹவுஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், மறக்காமல் மானிட்டைசேஷன் பண்ணால் நீங்கள் தான் வந்து ஹெல்ப் பண்ணணும். என்னோடய ராசிக்கு இந்த மாதம் பணம் கொட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக வாட்ச் ஹவர்ஸ் வந்தாலே போதும், உங்களுக்கு பணம் வந்து வந்துடும். நீங்கள் இன்னொரு சேனலில் மானிட்டைசேஷன் ஆகலை, அதனால் இந்த சேனல் மானிட்டைசேஷன் ஆகுதுன்னா நீங்கள் பார்த்தாலே வந்து போகும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம்.